திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் முன்புறம் உள்ள பேக்கரியில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் திடீர் சோதனை. கெட்டுப்போன கேக் உள்ளிட்ட தின்பண்டங்களை விற்பனை செய்ததாக 2000 ரூபாய் அபராதம் விதித்து நோட்டீஸ் வழங்கி நடவடிக்கை. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் முன்புறம் பல்லடம் சாலையில் ஆதிராஸ் பேக்கரி உள்ளது. இந்த பேக்கரியில் கெட்டுப்போன கேக் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதனை வாங்கி சாப்பிட்ட நாராயணன் என்பவர் தலை சுற்றல், மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதை ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ்க்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட உணவு பாதுகாப்பு துறைக்கு அங்கிருந்து அவர்கள் தகவல் தெரிவித்தனர். அதனை அடுத்து இதுகுறித்த புகாரை தொடர்ந்து பேக்கரிக்கு சென்ற மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை அலுவலர் விஜயலலிதாம்பிகை தலைமையில் பேக்கரியில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது கெட்டுப்போன கேக் மற்றும் தின்பண்டங்கள் இருந்துள்ளது. பேட்டரி முழுவதும் உணவு பாதுகாப்பு துறை அலுவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். கெட்டுப்போன தின்பண்டங்களை விற்பனை செய்ததற்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்து அதற்கான நோட்டீஸை பேக்கரியின் மேலாளர் செல்வம் வழங்கிவிட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் செயல்படும் பேக்கரியில் கெட்டுப்போன தின்பண்டங்களை விற்பனை செய்த பேக்கரிக்கு மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. திருவின் நிஜ பார்வை TNP நியூஸ் 24/7